நான் பதிவேற்றம் செய்த காணொளியிலேயே அதிக லட்சம் பேர், அதாவது குறைஞ்சபட்சம் 7 லட்சம் பேர் பார்வையிட்ட காணொளியில் இதுவும் ஒன்று. சரிங்களா? இது வந்து பரபரப்பான சாலையில், அதாவது ஏர்போர்ட் போகிற பாதையில் அம்மாவும் பிள்ளையும் விபத்துக்குள்ளாகி இறந்து போயிட்டாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் புதைச்சேன். அது மேலேயும் ஒரு மரத்தை நட்டேன். அது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளை சார்பாக ஒரு மரமும் நட்டு இன்றைக்கி இந்த மரங்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. எதனால் அந்த காணொளி செய்கிறேன்னா, இருங்க, என் பின்னாடி பார்த்தீங்களா தூக்கணா குருவி கூடு. பல பேர் போன பாதையில், அதாவது துருநாற்றம் வீசுது அப்படி சொல்லி மூக்கை மூடி கண்ணை மூடி கண்டு கொள்ளாமல் போனாங்க. அதை எடுத்து வந்து புதைச்சி அது மேலே ஒரு உயிரை வச்சு இன்றைக்கி மரமாக வளர்த்தெடுத்தேன். இன்றைக்கி இந்த உயிர், இந்த மரம், இன்றைக்கி இந்த ஒரு மரம் ஒரு பறவையை வாழ வச்சு கூடு கட்டி வாழ வைக்குது. இது பார்க்கக்குள்ள எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா? ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வேப்ப மரம் 1.5 ஹோர்ஸ் பவர் ஏக்கோனுக்கு, அதாவது குளிரூட்டிக்கு சமம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பிராணிகளுக்கு இந்த மாதிரி வேப்ப மரமும் சரி, முந்திரி பருப்பு மரம் சரி நான் நட்டு வச்சுருக்கேன். பார்க்கவே பிரகாசமாக இருக்குது. பிள்ளையை காமிச்சிட்டேன், அம்மாவை காமிக்கிறேன் பாருங்கள். 2 மரம் தெரியுதா? இந்த சின்ன மரம் அம்மாக்குள்ளது, இந்த பெரிய மரம் மகனுக்குள்ளது. இந்த அம்மாவோட உயிரை பிள்ளைக்கு கொடுத்து வளர்ந்து இவ்வளோ பெருசுக்கு உண்டாக்கியிருக்கு. பார்க்கவே சந்தோஷமாக இருக்குங்க.